ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ டெஸ்ட்டு 7 அதாவது தேர்வு 7 பார்க்கலாம். ரெடியாக இருக்கீங்களா? 1லேருந்து 50 வரைக்கும் கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோங்க. தமிழ், சயின்ஸு, சோஷியல் ஃபஸ்ட்டு வரிசையில் இருக்கும். அதுக்கடுத்து இங்கிலீஷு, லாஸ்ட்டாக மேக்ஸு எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்க. முதல் கேள்வி, 10 பாட்டில் உள்ள பெரும்பான் ஆற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? 10 பாட்டில் உள்ள பெரும்பான் ஆற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? ஏயா, பியா, சியா, டியா? நப்பூதனார் ஆப்ஷன் ஏ, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி மாங்குடி மருதனார், ஆப்ஷன் டி நத்தத்தனார். ஸோ அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஓகே, சரியான ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அது கூடியலூர் உருத்திரங்கண்ணனார் சில இதில் போட்டிருக்கு, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் போட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து உருத்திரங்கண்ணனார், அவங்க ஊர் பேரோட வந்திருக்கு, அவ்வளோதான். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, பெரும்பான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? ஆப்ஷன் ஏ தொண்டைமான் இளந்திரையன், ஆப்ஷன் பி முருகப்பெருமான், ஆப்ஷன் சி கரிகால வளவன், ஆப்ஷன் டி பாண்டியன் நெடுஞ்செழியன். ஸோ அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஸ்க்ரீனில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் சேர்த்து உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்கள் ஆன்சர் அனுப்ப ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். தொண்டைமான் இளந்திரையன் ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, விறுவிறுன்னு பார்த்துடலாம். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு எதை கூறுகிறது? ஆப்ஷன் ஏ கடல் அலை, ஆப்ஷன் பி தேங்கிய குட்டை, ஆப்ஷன் சி வறண்ட கிணறு, ஆப்ஷன் டி தேங்கிய மழைநீர். எது சரியான பதிலோ அதை அனுப்புங்க. ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா அனுப்புங்க. ஆன்சர் பார்த்துடலாம். கடல் அலை ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 4வது கேள்வி, கலித்தொகையின் மருத திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ கபிலர், ஆப்ஷன் பி புல்லங்காடனார், ஆப்ஷன் சி கடியலூர் உருத்திரங்கண்ணனார், ஆப்ஷன் டி மருதன் இளநகரார். எது கரெக்டான பதில்? ஏயா, பியா, சியா, டியான்னு மட்டும் அனுப்புனா போதும். ஆக்சுவலாக நல்லாவே கோல்டு பிடிச்சிருக்கு. ஸோ அதான் வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன். பேசும்போதெல்லாம் வந்து பெயினாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிஞ்சோடனே நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. டயர்டாக இருக்குது. இருந்தாலும் கண்டினியூஸ் விடக்கூடாதுன்னு தான் நம்ம போட்டுட்ருக்கோம், பண்ணுறோம். கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டடி பிளான் கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டெஸ்ட் பிளான். ஸோ அதை பார்த்து படிங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். மருதன் இளநாகனார் ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா?
அடுத்து 5th ஒன், ஐந்தாவது கேள்வி. உலக கிளந்தன உருக்கெழு வங்கம் என்ற பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் எது? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏயா, பியா, சியா, டியா? ஆன்சர் பார்க்கலாம். அகனானூறு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், அகனானூறு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அகனானூறு. நெக்ஸ்ட், கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரம் எனப்படுவது எது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப த்ரோட் பெயினாக இருக்கிறதுனால கண்டினியூஸாக அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வாசிக்க முடியல. ஸோ சாரி. கொஞ்சம் ஆப்ஷன்ஸ், ஸ்க்ரீன் வந்து கொஸ்டின் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் போது ஆன்சர் அனுப்புகிற மாதிரி அனுப்புங்க, ஓகேவா? ஓகே, கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எரா. கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரம் எனப்படுவது எப்படி சொல்லுவாங்கன்னா எரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதா சரியான பதில். வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, கடலோட கால்வெல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்று கூறும் நூல் எது? இது ரிப்பீட்டடாக கேட்டது. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ, திருக்குறள். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க, திருக்குறள். ஓகே, அடுத்து 8வது கேள்வி. வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் அனுப்புங்க. ஆப்ஷன் மட்டும் அனுப்புனா போதும், அதான் உங்களுக்கு அங்கே எக்ஸாமை ஈக்குவல் பண்ணுற டைமும் ஷேர் பண்ணுற டைமும் நீங்கள் அனுப்புகிற டைமும் ஓரளவு ஒரே மாதிரி திட்ட வரும். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். வட சொற்கள். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 9வது கேள்வி. காளமேக புலவர் எழுதிய நூல்களில் தவறானதை காண்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஆப்ஷன் நல்லா ரீட் பண்ணி பார்த்து அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரஸ்வதி அந்தாதி. ஆப்ஷன் சி தான் சரியான பதில், சரஸ்வதி அந்தாதி. வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 10வது கேள்வி. கண்ணாடியில் ஓவியங்களை உருவாக்கும் ஓவியர்கள் மிகுதியாக உள்ள ஊர் எது? சரியான பதில் தஞ்சாவூர். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவம் எது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சயின்ஸ் வந்திருக்கோம்.
ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். இவை இரண்டும், இவை இரண்டும், ஆல்கஹாலும் பாதரசமும். அடுத்து 12வது கேள்வி, மருத்துவ வெப்பநிலை மானிகளில் பாதரச இலைக்கு இருபுறமும் எத்தனை வெப்பநிலை அளவுகோல் காணப்படுகின்றன? ஏயா பியா சியா டியா? மருத்துவ வெப்பநிலை மானியில பாதரச இலைக்கு இருபுறமும் எத்தனை வெப்பநிலை அளவுகோல் காணப்படுகின்றன? ஓகே, ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 2 கரெக்டாக போட்டிருக்கீங்களா? வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக 50 கொஸ்டின் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லணும். ஓகே, 13வது கேள்வி, உலர் மின்கலம் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஏ சுகியோவால் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஏயா பியா சியா டியா? வருஷத்தை கரெக்டாக பார்த்து அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். 1887. 1887. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 14வது கேள்வி, எந்த ஆண்டு எடிசன் உருப்பெருக்கியின் வழியாக பேசும் திரைப்படங்களை திரைப்பட படப்பிடிப்புக்காக பதிவு செய்தார்? ஏயா பியா சியா டியா? ஆயிரத்தி 1891. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 15வது கேள்வி, 1780ஆம் ஆண்டு பித்தளை கம்பியை பயன்படுத்தி தவளையை உடற்கூறு செய்தவர் யார்? ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால இது பண்ண முடியல. வேற ஒன்று, நீங்கள் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். அதாவது தவளையை உடற்கூறு செய்தாங்க 1780 பித்தளை கம்பியை பயன்படுத்தி. அது யார் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாமா? லூயி கால்வானி. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு மார்க் போட்டுக்கோங்க. ஸ்க்ரீனில் கொஸ்டின் தெரிஞ்சோடனே ஆப்ஷனை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து 16வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியின் மீண்டும் நிகழாத மாற்றங்களும் சீரற்ற கால இடைவெளியில் நிகழும் மாற்றங்களும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கால ஒழுங்கற்ற மாற்றங்கள். பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், அதனால தான் ஷார்ட் டைம்ல சொல்லிட்டேன். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 17வது கேள்வி, விலங்கு செல்லினை சுற்றி எல்லையாக இருப்பது பிளாஸ்மா சவ்வு. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? செல் சவ்வு. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. செல் சவ்வு. முதுகெலும்புடையவை எத்தனை வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? அதாவது எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் ஆப்ஷன் டி தான் சரியான பதில். 5 வகைகளாக வகுக்கப்பட்டுள்ளன, பிரிக்கப்பட்டுள்ளன, இது வேணா சொல்லலாம். சரியா? ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, ஒரு செல் அல்லது பல செல்களால் ஆன நாரிழையினை கொண்டுள்ளது எது? சரியான பதில் காரா. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 20வது கேள்வி. எந்த செல்களில் செல் சுவர் இல்லை? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. எந்த செல்களில் செல் சுவர் இல்லை? சரியான பதில். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. ஆப்ஷன் ஏ விலங்கு. 1-2 கொஸ்டினாவது ஈஸியாக இருக்கணுங்கிறக்காண்டி போக கஷ்டமாக எடுக்கிறோம். சப்போஸ் ஒன்றாவது ஈஸியாக இருக்கணும்ல, இல்லைன்னா வெக்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கு தான். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து சோஷியல் வந்தாச்சு. பாருங்கள், டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். கிருஷ்ணதேவராயர் 21வது கேள்வி 21. கிருஷ்ணதேவராயர் எந்த நதி பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவது அவரின் முதற்கட்டமான தலையாய பணியாக இருந்தது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்டா இது ஆன்சர் பண்ணுங்க. பார்த்தோன்னே என்ன தோணுதோ அதை பண்ணிடுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் துங்கபத்ரா. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், துங்கபத்ரா. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து பாமினி அரசின் 8வது சுல்தான் யார்? நல்லா கவனிங்க. பாமினி அரசோட 8வது சுல்தான் கேட்குறாங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சுல்தான் புரோஸ். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 23வது கேள்வி. 1347 யார் தௌலதாபாத் நகரை கைப்பற்றி பாமன் ஷா என்ற பெயரில் தம்மையே சுல்தானாக அறிவித்துக் கொண்டார்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. 1347.
ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அலாவுதீன் ஹசன். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து மராத்தியர்களின் படை எவ்வளவு குறைவான குதிரை வீரர்களை கொண்டிருந்தது? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 5000 குதிரை வீரர்களை கொண்டிருந்தது. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்கோம். 25வது கேள்வி. அவுரங்கசீப் தக்காணத்தை வந்து அடைந்த ஆண்டு எது? அவுரங்கசீப் தக்காணத்தை வந்து அடைந்த ஆண்டு எது? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 1861. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. கொஸ்டின்ஸ்லாம் வேலிடாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. வேலிடான கொஸ்டின்ஸ் தான் நம்மகிட்ட எப்பயுமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். 26வது கேள்வி. தற்போது, அதுவே டபுளாக இருக்கு. தற்போது பயன்படுத்தப்படும் நிலக்கரியானது எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய படிவு ஆகும்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 300. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். 300. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 27வது கேள்வி. அவ்வளோதான். இன்னும் 20 கொஸ்டின் கடகடம் முடிஞ்சிடும். உலக அளவில் 50க்கும் அதிகமான இயற்கை வாயு இருப்புகள் எங்கு காணப்படுகின்றன? 50க்கும் அதிகமாக. ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? இவை அனைத்தும். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மை நாடுகள் அல்லாதது எது? ஏயா பியா சியா டியா? சரியான பதில் பார்த்துடலாமா? கனடா. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்த கேள்வி 29. கீழ்கண்டவற்றுள் பல வண்ண மணல்களை கொண்ட கடற்கரை எது? பல வண்ண மணல்கள் கொண்ட கடற்கரை எது? ஏயா பியா சியா டியா? ஆன்சர் பண்ணுங்க ஃபாஸ்டா.
ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் கன்னியாகுமரி கடற்கரை. ஆப்ஷன் சி தான் சரியான பதில், கன்னியாகுமரி கடற்கரை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து 30வது கேள்வி. அகில இந்திய வானொலி எந்த ஆண்டிலிருந்து ஆகாசவாணி என்ற பெயரில் வானொலி ஒளிபரப்பை செய்து வருகிறது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆயிரத்தி 1956. ஆப்ஷன் சி தான் சரியான பதில், 56. ஓகேவா, 1956. அடுத்து இங்கிலீஷ் வந்துடும், வந்தாச்சு. டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க, ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே. 31வது கேள்வி. Choose the correct answer. Dawn sets on a dash in search of square. Square. A, B, C, D. First answer பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஜேர்னி. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், ஜேர்னி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க, ஜேர்னி. நெக்ஸ்ட்டு 32வது கேள்வி. There was nothing on it except a dash tiny key. A, B, C, D. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ, கோல்டன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 33வது கேள்வி. விரைவாக பார்த்தலாம். செலக்ட் த சூட்டபிள் சினானிம். ஸ்பாக்கல். ஏயா, பியா, சியா, டியா? சிம்பிளாக கொடுத்துருக்கேன் இந்த வாட்டி, கொஞ்சம் உடம்பு ரொம்ப இதாக இருந்துச்சு அதனால. அதாவது இந்த ஹெட்டிங்கை சொல்கிறேன் நான், சூஸ் த கரெக்ட் ஆன்சருங்கிற கொடுக்காம கொஸ்டின் கொடுத்துருக்கேன். மற்றபடி கொஸ்டின் டஃப் தான், அது எழுதுகிற உங்களுக்கே தெரியும். உள்ளேருந்து எடுத்து கேட்குறோம் கொஸ்டின்ஸ்லாம், இங்கிலீஷ்லாம் இவ்வளோ டீப்பாக எடுத்துல யாரும் கேட்க மாட்டாங்க. எடுத்து இடம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், ஷைன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. சென்டென்ஸ் ஃபார்மில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்டீரியராக உள்ளேருந்து எடுக்கிறது தான். செலக்ட் த சூட்டபிள் சினானிம்ஸ். சீரியஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு ஏயா, பியா, சியா, டியா? 4 ஆப்ஷன்ல எது வரும்? சாரி, ஆன்டனிம்ஸா? செலக்ட் சூட்டபிள் ஆன்டனிம்ஸ். சாரி, ஆன்டனிம்ஸ். இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வரும்? ஆன்டனிம்ஸ், ஆப்போசிட் வேர்ட்ஸ் என்ன வரும்? ஏயா, பியா, சியா, டியா? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஃபன்னி. ஆப்ஷன் சி தான் சரியான பதில், ஃபன்னி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 35வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ரவிஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் டேஷ் தேன் தட் ஆஃப் முத்து. இந்த இடத்துல என்ன கரெக்டாக வரும் அந்த வேர்டு? சூட்டபிள் பண்ணுங்க, சூட்டாக எடுத்து கரெக்டாக மேட்ச் பண்ணணும். அங்கே
ஃபில் பண்ணணும். இங்கே ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் பெட்டர். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ரவிஸ் ஹேண்ட்ரைட்டிங் இஸ் பெட்டர் தேன் தட் ஆஃப் முத்து. கரெக்டாக இருந்துச்சா? அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். 36. ராஜஸ்தான் இஸ் த இந்தியாஸ் டேஷ் ஸ்டேட் பை ஏரியா. ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இதுலேயும் சேம் அதே மாதிரி தான். கரெக்டாக சூட்டபிளான வேர்டு எடுத்து அங்கே ஃபில் பண்ண போடுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? லார்ஜர். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், லார்ஜர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 37வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். தட் வாஸ் சம்திங் மிஸ்ஸிங் இன் ஹிஸ் டேஷ். தட் வாஸ் சம்திங் மிஸ்ஸிங் இன் ஹிஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. எல்லாமே நம்ம கண்டென்ட்லேருந்து எடுத்தது தான். நீ அடுத்து மேக்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. காலையில் 5 மணிக்கு டெய்லி போடுறோம். ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் முக்கியம். விடாமல் ஃபாலோ பண்ணுறது தான் முக்கியம். படிக்கிறோமோ படிக்கலையோ டெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஃபிகர்ஸ். தட் வாஸ் சம்திங் மிஸ்ஸிங் இன் ஹிஸ் ஃபிகர்ஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். த ட்ரெடிஷ்னல் ஃபோக் ஆர்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் டேஷ். ஏ பி சி டி 4ல் எது வரும்? ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், பட்டச்சைத்ரா. பட்டச்சைத்ரா. ஸ்பெல்லிங்கை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ரொனவுன்ஸில் நம்மளுக்கு ஒன்றும் யாரும் கேட்க போகிறதில்ல. அங்கே போய் ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் 39, 39வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த போலீஸ் ஆஃபீஸர் செட் that more than 1 lakh was dash from the bank. Option A, B, C, D. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஆக்சுவலி தொண்டை வந்து ரொம்ப பெயினாக இருக்கு. ஸோ அதனால தான் வந்து டயர்டாகவும் இருக்கு. வாசிக்கிறதுக்கு இதாக இருக்குது. இருந்தாலும் கண்டினியூஸ் விடக்கூடாதுன்னு தான் நான் வந்து உங்களுக்காண்டி இது பண்ணுறேன். நீங்களும் அதை விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீ பண்ணிடுறேன். ஓகே, கரெக்டான ஆன்சர் ஸ்டோலன். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இங்கிலீஷ் முடிய போகுது. நம்ம வந்து மேக்ஸே கொடுத்துட்டோம். மேக்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, மேக்ஸ் இல்லாமல் விகிதம் காண்க. எல்லாம் ரெடியாக இருங்க. எக்ஸ்ப்ளனேஷனோட தெரிஞ்சவங்க செய்யுங்க, தெரியாதவங்க லிசன் பண்ணுங்கள். 555 கிராமுக்கு 5 கிலோகிராம் விகிதம் காண்கன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே என்னவா இருக்குது? கிலோகிராமாக இருக்குது. இங்கே கிராமாக இருக்குது. அப்போ நம்ம எதை வந்து எதா மாற்றணும்? கிராம மாற்றணும். கிராமா மாற்றணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இங்கே ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள்.
1 கிலோகிராம் ஈக்குவல் டு என்ன வரும்? 1000 கிராம். அப்போ 5 கிலோகிராமுக்கு என்ன வரும்? 5000. டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போட்டுறணும். அப்போ ஏற்கனவே கிராமில் உள்ளதை அப்படியே போட்டுட்டு இதை வந்து 5000 போட்டோம்னா என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1 1 1 1 0 0 0. எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஒரு செகண்ட் பாருங்கள். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் ஏன் கடகடன்னு பாருங்க. செய்யறவங்க செய்யுங்க, இது புரியாதவங்க கவனிங்க. புரியாதவங்க இல்லை, எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா நல்லா இருக்கும் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறவங்க கவனிங்க. ஓகேவா? ஒரு மகிழ்ந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழ்ந்து 210 கிலோமீட்டருக்கு தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? என்ன செய்யணும் பார்த்துடலாமா? 2 மணி 30 நிமிடங்கள் இல்லையா? அதான் 2 மணி 30 நிமிடங்கள். நம்ம என்ன பண்றோம்? நிமிடமாவே மாத்திடுறோம். 150 நிமிடங்கள் மாத்தியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஆகும் நேரம், அதான் 150 நிமிடங்கள். அப்படின்னா 1 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஆகும் நேரம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 1 கிலோமீட்டருக்கு 150/90. ஓகேயா? ஏன்னா 1 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு ஆகும் நேரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுக்கடுத்து அவன் என்ன கொடுத்துருக்கான்? 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஆகும் நேரம் அப்படின்னு கொடுத்துருக்கானா? அதனால என்ன பண்றோம்? 210 சைட்ல போடுறோமா? அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய விடை தான் நம்மளுக்கு அந்த நிமிடங்கள். ஸோ நம்மளுக்கு என்ன வரும்னா 350 நிமிடங்கள் வருதா? ஒர்க் அவுட் பண்ணா 350 நிமிடங்கள் வரும். அப்போ 350 நிமிடங்களை நாம என்ன பண்ணணும்? 350 நிமிடங்கள் ஈக்குவல் டு அதை மணியா மாத்திரக்கு 350/60 மணி வந்துடுச்சா? அவ்வளோதான். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் பண்ணணும், அதாவது கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடியது தான் நம்மளுக்கு ஆன்சர். எப்படின்னா கேன்சல் பண்ணால் 5 மணி, அதுக்கடுத்து என்ன வரும்? இப்போ கேன்சல் பண்ணோம்ல, அப்போ 5 மணி 50 வரும். 5 மணி 50 நிமிடங்கள். அதைத்தான் ஷார்ட்டாக 5,50ன்னு போட்டாச்சு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். வந்திருக்கா? சின்ன நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஷார்ட்டா அப்படியே ஸ்டாப் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில். கரெக்டா போட்டவங்க மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து தெரிஞ்சவங்க கடாட்டம் போட ஆரம்பிங்க, தெரியாதவங்க எக்ஸ்பிளைன் பாருங்க. 7 மீட்டர் அளவுள்ள துணியோட விலை 294ன்னு சொல்லிட்டான். அப்ப 5 மீட்டருக்கு துணியோட விலை எவ்வளவு? அப்ப குறையுது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? 7 மீட்டருக்கு 294. அப்ப 5 மீட்டருக்கு எவ்வளோ? அப்ப இந்த எவ்வளோன்னு தெரியாத இடத்த எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்ப எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அது கரெக்டா கனெக்ட் பண்ண போறோம். எப்படி? 7/5. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? 7/5 ஈக்குவல் டு 294. நம்மளுக்கு எக்ஸ் தெரியாது, அந்த நம்பருக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். விலை தெரியாது, 5 மீட்டரோட விலை தெரியாது. அப்போ எக்ஸ் அப்படி இந்த பக்கம் கொண்டு வாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு, ஒரு நிமிஷம், எக்ஸ் என்னடா எக்ஸ் நேராகவே வர மாட்டேன்.
எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணணும், அப்படியே அந்த பக்கம் கொண்டு போகணும்ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். 7/5 திரும்ப எழுதுறேன். 7/5 புரியுற மாதிரி எழுதுறேன். ஈக்குவல் 294/x. இது வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணிடுவோம். சரியா? இப்போ 7x சேர்த்தா என்ன வரும்? 7x ஈக்குவல் இது ரெண்டு என்ன பண்ணணும்? பெருக்கலாக மாறிடும். ஏன் வச்சுக்கோங்க, 7x அப்படியே சேர்த்துட்டோம். 7x ஈக்குவல் 294 இன்ட்டு என்ன வரும்? இன்ட்டு நம்மளுக்கு 5 வரும். சரிப்பா, அதுக்கப்புறம் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுறது? அப்படியானால் எக்ஸ் ஈக்குவல் டு 294 இன்ட்டு 5/7. இப்போ இதை சுருக்கணும். சுருக்குங்க. சுருக்குனா நம்மளுக்கு 42 இன்ட்டு 5 வரும். ஏன்னா 5 அப்படியே தான் வரும். அது முதல் கேன்சல் ஆகுது. கீழே உள்ளது தான் கீழே மேலேயும் தான் கேன்சல் ஆகிருக்கும். அதில் இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா ஆன்சர் என்ன வரும்? ரூபாய் 210. அப்போ 5 மீட்டருக்கு 210 தான் துணியோட விலை. 210 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. அப்போ ஆப்ஷன் ஏவை வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு. கரெக்டாக போட்டுருந்தா மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து சேம் அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி தான் அடுத்தடுத்த சம்ஸ் வரும். கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஒரு டஜன் வாழைப்பழங்களின் விலை 20. அப்போ 48 வாழைப்பழங்களோட விலை என்ன? ஒரு டஜன் எத்தனை இருக்கும்? 12 இருக்கும். எங்க போடுங்க கடகடன்னு தெரிஞ்சவங்க. இப்போ 12 வாழைப்பழத்தோட விலை 20. அப்படிதான் நம்ம வச்சுக்கிற முடியும். 48 எவ்வளோன்னு கேட்டிருக்கான், தெரியாது. அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி போடணும்? அப்படியே பை போடணும். ஈக்குவல் போடுறோம், குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். அப்போ 12x ஈக்குவல் 48 இன்ட்டு 20 வந்துருச்சா? இப்போ இதை நீங்கள் எக்ஸ் எங்கிட்ட கொண்டு வந்துட்டு டக்கு டக்குன்னு பண்ணுங்க. கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்களா? அது ஈஸி கேன்சல் பண்ணுறது. அதுதான், அதை மட்டுமாவது விட்டு வைக்கிறேன். 20 இன்ட்டு என்ன வந்துச்சு? 4 வந்துச்சா? தூங்குற மாதிரி தெரியுது, தூங்கக்கூடாது. 80. ஆன்சர் என்ன வருது? 80. எங்கே இருக்குப்பா? ரூபாய் 80. ஆப்ஷன் சி. அப்போ அதாங்க கரெக்டு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 44வது கேள்வி. அரை மீட்டர் துணியின் விலை ரூபாய் 15 எனில் 25/3 நீளம் உள்ள துணியோட விலை எவ்வளவு? ஓகேப்பா, இப்போ அதே மாதிரி தான் அப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் பை வந்திருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், ஆனாலும் ஈஸியாக தான் இருக்கும். கடகடன்னு கண்டுபிடிங்க. எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட்டு 15. அடுத்து என்ன போடணும்? எக்ஸு விலை போட்டாச்சு. அதுக்கு கீழே அதோட ஜோடியை போடுங்க. இங்கே அரை மீட்ரு, இங்கே என்ன வரும்? 25/3 இல்லையா? போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வழக்கம் போல் அதை கரெக்டாக கொண்டு வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணணும். ஓகே, பண்ணுனா என்ன வரும்? 1/2 எக்ஸு சொன்னேன்னா குறுக்கு பெருக்கல் தானே பண்ணுறோம். அப்புறம் என்ன வரும்? 15 இன்ட்டு 25/3 வந்துச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸை எடுத்துருவோம், வெளியே எங்கிட்டு சைடில் எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் எல்லாமே மேலே போயிடும். 15, 25,
இன்ட்டு இன்னும் பாக்கி என்ன இருக்கு 2 பை அடுத்து என்ன வந்துச்சு கடகடன்னு அதுதான் போட சொன்னேன் 3 இன்ட்டு 1. ஸோ இதுதான் வந்துச்சு. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணணும் சுருக்கலாம். ஸோ சுருக்குங்க. சுருக்குனா என்ன வருது 5 இன்ட்டு 25 இன்ட்டு 2. ஸோ இதுதான் நம்மளுக்கு வரும். இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா 250. 250 எங்கே இருக்கு ஆப்ஷன் டி. ஏன்னா கீழே 3 தான் இருந்துச்சு மேலே 15 இருந்துச்சு. ஸோ அப்போ 1 3 3 5 3 15 பெருக்கிட்டு கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் மீதி உள்ளது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் பெருக்கிட்டோம். அதனால தான் கடைசியாக என்ன வந்துச்சு 5 இன்ட்டு 25 இன்ட்டு 2 வந்துச்சு. அப்போ எல்லாத்தையும் பெருக்கும் போது எவ்வளோ வரும் 250 வரும். டக்கு டக்குன்னு மனக்கணக்கிலே பெருக்கிடணும், இல்லைன்னா அங்கெல்லாம் டைமே பத்தாது. 6 பலரச பாட்டில்களோட விலை 210ங்க. 6 பலரச பாட்டிலோட விலை 210. அப்ப 4 பலரச பாட்டிலோட விலை எவ்வளவு? இது ரொம்ப ஈஸியா இருக்கு. 6 பலரச பாட்டிலோட விலை 210. 4 பலரச பாட்டிலோட விலை எவ்வளவு? அப்படிதான் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த மாதிரி. இப்ப இந்த இடத்துக்கு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப கடகடன்னு பாருங்க, எக்ஸுக்கு என்ன வந்துச்சு? குறுக்கு பெருக்கல் பண்ணீங்களா? ஆன்சர் சொல்லுங்க. தெரியாதவங்க கவனிங்க. 6/210 வந்துச்சா? அப்படிதான் வரும் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு 4/x. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம் 6x குறுக்கால மாற்றணுமா? 6x 4 இன்ட்டு 210. சரி, இப்போ எக்ஸ் எங்கே கொண்டு வந்தாச்சா? அப்போ என்ன வரும்? அப்படியே கீழே அந்த பக்கம் போயிடும். சரியா? எப்படி 4 இன்ட்டு 210/6 போச்சா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. 2வது வாய்ப்பாலே கேன்சல் பண்ணிடலாம். அது பண்ணா கொஞ்சம் ப்ராக்டிஸாக இருக்கும். அதனால தான் நான் பண்ணி காட்டாமல் இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஆன்சர் பார்த்தா 140 வரும். வந்துச்சா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 46வது கேள்வி. 12 பசுக்கள் ஒரு புல்தரையை 10 நாட்களில் மேய்கின்றன. அப்ப 20 பசுக்கள் அதே புல்தரையை எத்தனை நாட்கள் மேய எடுத்துக்கொள்ளும்? அதே புல்தரை தான் எத்தனை நாள்ல எடுத்துக்கணும்? எண்ணிக்கை கூடுது பாருங்க. அப்ப எத்தனை நாள் ஆகும்? தெரிஞ்சவங்க பாருங்க, தெரியாதவங்க கவனிக்கலாம். இதுவும் சேம் அதே மாதிரி தான். அதே மெத்தடை யூஸ் பண்ணாலே நமக்கு வந்துடும். நம்மளுக்கு அடுத்து இந்த இதில் ஃபுல்லாமே நல்லாவே கவர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க, அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. அப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு போடணும்? போடுங்க 12 10. அந்த பக்கம் என்ன வரும்? பசுக்களோட எண்ணிக்கை தானே கேட்டிருக்காங்க. 20 எவ்வளவுன்னு கேட்டதுக்கு எக்ஸ் போட்டுக்கிடுவோம். ஸோ இதுதான். அதுக்கு அடுத்து இதை நம்ம என்ன பண்ணணும்? 12 இன்ட்டு 10 ஈக்குவல் 20 இன்ட்டு எக்ஸ். அப்போ எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வாங்க, உங்களோட லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 10 என்ன வந்துச்சு 20. இப்போ கேன்சல் பண்ணா என்ன வரும்? இன்னைக்கு 6. ஸோ 20 பசு அதே புல் தரையை மேய்ச்சு எத்தனை நாட்கள்ல மேயுமா? 6 நாட்கள்ல. ஏன்னா எண்ணிக்கை கூடிடுச்சு, அதனால இங்கே குறைஞ்சிரும், நாள் குறைஞ்சிரும். ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம் 47வது கேள்வி. மொத்தம் உள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன? இது ரொம்ப ஈஸி, கண்டுபிடிங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? 5/20 இன்ட்டு 100 போடுங்க.
போட்டால் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? சரி 5. அப்போ 5 25. அப்போ சதவீதம் எவ்வளோ? 25. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 48வது கேள்வி. பின்வரும் தசம எண்களை சதவீதமாக்குக. இதுவும் ரொம்ப ஈஸி. ஆனா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகே, நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நான் காமிக்கவா? ஜீரோ 0.375 தானே கொடுத்துருக்கு. ஆன்சர் பார்த்துட்டீங்களா? ரொம்ப ஈஸி. 37.5% வந்திருக்கும். ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கவா? 3 7 3 7 5ங்க. 3 ஸ்தானம் இருக்கிறதுனால 1000 போடுறோம். சரியா? அதுக்கடுத்து இவங்க என்ன கேட்டிருக்காங்க? சதவீதம் கேட்டனால நம்ம என்ன பண்ணுறோம்னா 100 போடுறோம். இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு ஸ்தானம் தள்ளி கிடைக்கும். 37.5%. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து 49வது கேள்வி. 2 ரசாயன பொருட்களின் எடைகள் 20.34 கிராம் மற்றும் 18.78 கிராம் எனில் அளவைகளின் எடையின் வித்தியாசத்தை சதவீதத்தில் கூறுக. ஃபாஸ்டா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போறேன். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வித்தியாசத்தை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் சதவீதத்தை கண்டுபிடிங்க. இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. அதாவது சப்ராக்ஷன் பண்ணுங்க, கழித்தல் பண்ணீங்கன்னா எவ்வளோ வருது? 1.5 கிராம் வருதா? இப்போ சதவீதம்னு கேட்டனால நம்ம வந்து அந்த ஸ்தானத்துக்கு பதிலாக 100 போட்டு சதவீதத்துக்கு பதிலாக 100 போட்டு இப்போ நம்ம கேன்சல் பண்ணி எடுக்கணும். அப்படி கேன்சல் பண்ணி எடுக்கும்போது 100 அடிபட்டு போயிடும். மீதி உள்ளது தான் 156%. ஏன்னா நம்ம அந்த ஸ்தானத்துக்கு பதிலாக என்ன போட்டோம்? ரெண்டு 0 கீழே போடணுங்கிறக்காண்டி 100 போட்டோம். ஆனால் சைட்லேயும் வந்து சதவீதத்துக்காண்டி நம்ம 100 போட்டோம். ஸோ ரெண்டையுமே கேன்சல் பண்ணால் இது ஷார்ட்கட்டாக போகிறது தான். இது எல்லாமே 156%. அடுத்து 50வது கேள்வி. ஒரு பொருளை 4% நட்டத்துடன் ரூபாய் 200க்கும் விற்பனை செய்தால் பொருளின் வாங்கிய விலை என்ன? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இப்ப 4% நட்டம்னா இப்ப 4%னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? ஸோ அதுதான் இங்க முக்கியம். 96 இல்லையா? ஸோ அந்த வந்து 96% அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க? 200 அப்படிங்கிறாங்க. 200க்கு விற்பனை செய்யறாங்க. அப்ப பொருளின் வாங்கிய விலை அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம வந்து அதை 100க்கு பார்க்கணும் இல்லையா? அப்ப 100 இன்ட்டு சின்னதாகிறேன் 100 இன்ட்டு 200 பை 96. ஏன்னா நம்மளுக்கு 96 தானே. அப்ப இப்ப நம்ம கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் ஆன்சர்.
ஆன்சர் பார்க்கலாமா? 208.3 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. 50 கேள்வி பதில்கள் நம்ம வந்து இப்போ டெஸ்ட் எழுதி முடிச்சிருக்கோம். ஸோ இந்த தேர்வு எப்படி இருந்துச்சு, இதில் எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இது சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷெடியூல் இருக்கும், பார்க்காதவங்க பார்த்துருங்க. இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ விடாமல் காலையில் 5 மணிக்கு தேர்வு எழுத வந்துடுங்க. இலவசமாக ஆன்லைன் வகுப்புகள், தேர்வுகள், மெட்டீரியல்ஸு, ஹிண்ட்ஸு, ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.